நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன்னை பெத்த அம்மா கிட்ட எல்லா உண்மைகளையும் ஓப்பனா சொல்லிரு. அப்பா, மனசுல மூடி இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிரு. ஓப்பனா சொன்னதாம்மா நல்லது. இப்போதைக்கு வேண்டாம்ப்பா. இப்போ வேண்டான்னா வேற எப்ப சொல்ல போற? அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன். நீ சொல்லலன்னா பார்வதி கிட்ட நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன். கண்டிப்பா சொல்லிடுவேன். சரி, நான் வைக்கிறேன். ஹலோ அப்பா. கண்டிப்பா. என் வீட்டுக்காரு டாக்டர் பிளஸி கிட்ட ஏற்கனவே பேசிட்டாரு. நான் சொல்லிடுறேன். அப்படியா? காலையில லேபர் ரூம்ல இருப்பீங்களோ? சரி, நான் வைக்கிறேன். நான் டாக்டர் நந்திதாக்கு ஃபோன் பண்ணுங்க. செக்கப் போறதுக்கு முன்னாடி சொல்லணும்ல. நந்திதா என்ன சொன்னாங்க? காலையில பிஸியா இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன்னு சொன்னாங்க. சரி. அட, நீங்க இன்னும் ரெடியாகவே இல்லையாங்க? நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். ஒரு 5 நிமிஷம். அப்புறம் என் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் கார்ல வச்சிருக்கேங்க. ஒருவேளை மறந்துட்டோன்னா நான் கீழே வெயிட் பண்றேன். ஆமாங்க, நான் அதை பத்தி நினைக்கவே இல்லை. ஆமா, நீங்க சொன்னது 100% உண்மைதான். அப்பா, அப்பா. இங்க பாருமா, டாக்டர் காலையில ரவுண்ட்ஸ் வரும்போதே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாரு. அதனால நான் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டேன். அப்படியே போற வழியில உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, இப்ப 2 நிமிஷம் தான். நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பேசவே இல்லை. இருந்தாலும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலா நானும் அதை சொல்லிட்டு தாமா இருந்தேன். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்தவித டயர்டும் இல்லம்மா. இந்த மாதிரி வியாதி இருக்கிறதா நினைச்சு பயந்துகிட்டு இருந்தோம்னா அதுதான் பிரச்சனையே. அதே நேரத்துல வியாதி இருந்தா இருக்கட்டும் சொல்லி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா டாக்டர் சொல்ற மாதிரி நீங்க மருந்து சாப்பிட்டு தானே ஆகணும். அது சாப்பிடணும். நீங்க தூங்குறதா இருந்தா ஏ ரூம்க்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்குங்க. எதுக்காகம்மா? எனக்கு எந்த டயர்டும் இல்லம்மா. இவளுக்கு டென்ஷனா இருக்கு. அது ஏன்னு தெரியுமா? தெரியாது. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, என்னோட வியாதியா நினைச்சுதான் பயப்படுறா. ஆனா நான் இங்க வந்ததுனால இன்னொரு விஷயம் சொல்லாம போக மாட்டேன். அதனாலதான் நான் வீட்டுக்கு கூட போகாம நேரா இங்க வந்துட்டு போலான்னு வந்தேன். மனசுக்குள்ள உன்னை தூக்கி வச்சதுக்கு அப்புறம் அதை இறக்கி விடாம ஒரே பாரமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் என் மனசுக்குள்ள பாரத்தை வச்சுக்க கூடாதுன்னு தானே நீங்க எல்லாம் சொல்றீங்க. வியாதியும் அந்த மாதிரி தானே. அப்பா, அம்பாட்டுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பணுன்ற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. இருந்தாலும் என்னோட இந்து இங்க இருக்கிற அருணுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அப்படி நடந்தே ஆகணுங்கிறதான் கடவுளோட விளையாட்டு. ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு தானே டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க வாங்க. இருமா, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன்.
சந்தோஷமும் அது கூட நன்றியும் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். காலையில சுமதி பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனா ஒரு 8 மணிக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. எல்லா பில்லும் கட்டியாச்சு, இந்தாங்க மருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது பார்வதி அம்மா சொல்லி தான் ஆஃபீஸில் இருந்து என் பில்லை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு. என் கையில் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கூட இல்லை. அதுக்காக நன்றி சொல்ல தான் நான் வந்தேன். நன்றி சொல்றதுக்கு நாம என்ன அந்யோன்யமா? நெருங்கி சொந்தம் தானே. ஆமா, ரொம்ப நெருங்கிய சொந்தம் தான். இருந்தாலும் நான் என்னோட நன்றியை சொல்லணும் இல்ல? சரி, நீங்க பேசிட்டுங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ம். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. நேத்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல வச்சு எல்லாத்தையும் பேசிட்டோம்ல, நீங்க மறந்துட்டீங்களா? நான் மறக்கவே இல்லை. ஆனா இங்க பாருமா, இது பெரிய ஆள் மாறாட்டம். ஐயோ அப்பா, ஆள் மாறாட்டம் தாமா. நீன்னு சொல்லி உன்னோட இடத்துல வேற ஒரு பொண்ணு வந்து தங்கியிருக்கா. இதெல்லாம் நாம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கேஸ் போடணும். அப்பா, அம்மாவோட ஹெல்த் பத்தி நீங்க மறந்துட்டீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மயக்கம் போட்டாங்க. அதுக்காக அவங்க கிட்ட ஏமாத்தணுமா? அம்மாவோட மனசாலேயும் உடம்பாலேயும் இந்த ஷாக்கை கண்டிப்பா தாங்க முடியாது. இத்தனை நாளா பெத்த பொண்ணுன்னு பாசம் காமிச்ச ஒரு பொண்ணு ஒரு திருடின்னு தெரிஞ்சா அவங்க மனசு ஒடிஞ்சு போயிடுவாங்க. அந்த ஷாக்ல ஏதாச்சும் ஆச்சுன்னா? அப்படின்னா என்ன பண்ணணும் நீ சொல்ல வரப்போ? அந்த பொண்ணே இங்க மகளா இருக்கட்டும் சொல்ல வரியா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்வதி அம்மா உண்மையை தெரிஞ்சுக்கிறத விட இப்ப சொல்றதா சரி. நீங்க சொல்றதெல்லாம் சரிப்பா. ஆனா அம்மா கிட்ட இதை எப்படி சொல்றது? அவங்க இதை எந்த விதத்துல எடுத்துப்பாங்க? அதுக்காக பெரிய பில்டப் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாம உண்மையதான் சொல்ல போறோம், அது போதும். அத நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. பாரு, நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கமா? கால்ல குத்துறதுக்கு முன்னாடி நாம அந்த முள்ள தூக்கி எறிஞ்சிடணும். நீரஜா அம்மாவோட பொண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு இன்னும் நேரம் வரல. சரி, நாம அதை சொல்ல வேண்டாம். நீ தான் பார்வதி அம்மா பெத்தெடுத்த உண்மையான பொண்ணு, நம்ம அதை மட்டும் சொல்லலாம். அப்படி சொன்னா நீரஜா யாருங்கிற கேள்வி வரும். அத அவங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டோம். போதும், இது போதும். நீ தான் பார்வதி அம்மாவோட ரத்தத்துல பிறந்த குழந்தைன்னு நாம சொல்லி ஆகணும். நீதியா அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சொல்லலாம்? சரி. ஆனா இன்னைக்கு வேண்டாம்ப்பா. பின்ன என்னைக்கு? உடனே நம்ம சொல்ல முடியாதுல்ல. நடந்த சம்பவம் எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அம்மாவால நம்ப முடியும். அப்படி வெளிப்படுத்தினா இங்க பிரச்சனைகள் வரும். நிறைய பேரை அது பாதிக்கும்பா. அத நினைச்சு நம்ம ஏன் கவலைப்படணும்? உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சிட்டு போறாங்க. ஆனா இது என் வீட்டுக்காரோட வீடு. என்னால இங்க எந்த கலகமும் வரக்கூடாதுப்பா. நான் தான் உண்மையான மகன் சொல்றதுக்காக குடும்பத்தோட நிம்மதியை கலக்க கூடாது. அப்படின்னா இங்க பாரு, இந்த பெங்களூர்காரி இங்க பொண்ணா சுத்துவா, நீ போய் மூளையில உட்காந்துக்குவ. அது சரி வராதுமா. நான் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டேன். உன்னோட இடம் உனக்கு தான் கிடைச்சாகணும். அதுதான் எனக்கு வேணும். இதெல்லாம் வேண்டான்னு தானப்பா சொல்றேன். பொறுமையா சொல்லிக்கலாம். இதனால வரப்போற பிரச்சனை பத்தி நம்ம யோசிக்கணும். எனக்காக நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கப்பா. அப்பா, உங்களுக்கு சம்மதம் தானே? உனக்கு பதிலா வந்தவங்க அந்த பெங்களூர்காரி, அவளை நான் பார்க்கணுமே. ஆஹா, என்ன நீங்க டீ போட்டுட்டு இருக்கீங்க? ரோசி அக்கா எங்க போயிட்டாங்க? நம்ம தோட்டத்துல மாங்காய் பறிக்கிறதுக்காக குச்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு கப் எடுத்து கொடு. இப்போ யாருக்குமா டீ போடுறீங்க? ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. யாரு? அதெல்லாம் சஸ்பென்ஸ். நீ அவங்களுக்கு இந்த டீயை கொண்டு போய் கொடு. அப்போ நீ அவரையும் பார்த்துக்கலாம், அப்படியே இன்ட்ரோடியூஸும் ஆயிக்கலாம். ஓகே. கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
இவர் என்னோட அப்பா. அப்பான்னு சொன்னா வளர்ப்பு அப்பா. ஹாய். இவதான்ப்பா நீரஜா, பார்வதி அம்மாவோட பொண்ணு. நான் சொல்லியிருந்தேன்ல. உங்களை பார்க்கணும்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். நானும் தான். அடேங்கப்பா, இந்த பொண்ணை பார்க்கும்போது அப்படியே அம்மாவை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கே. ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே. அப்படிதானே இந்து? ஆமா ஆமா, சுபாவமா அவங்கள மாதிரியே தான். உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல. என்ன இந்த டூப்ளிகேட் யாரு ஒரிஜினல் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத காலம் இது. இந்த பொண்ணை பார்த்த உடனே எல்லாரும் சொல்லுவாங்க பார்வதியோட சொந்த பொண்ணுன்னு. எங்களோட இந்த ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆஃப் கோர்ஸ். எங்களோட ஊர்னு எதுக்குப்பா சொல்றீங்க? இப்ப இது நீரஜாவோட ஊர் தானே? ஓ, நீ சொல்றது சரிதாம்மா, நான் அதை மறந்துட்டேன் பாரு. பாத்தியா நீரஜா, இது வரைக்கும் இந்து தான் பார்வதி அம்மாவோட வலது கையா இருந்தா. அவளுக்கு மக இல்லைங்கிற குறைய இவ தான் தீர்த்து வச்சான்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீரஜா வந்ததுக்கு அப்புறம் இந்துக்கு அந்த இடம் இல்லாமையா போயிடும்? ஏய் இல்ல இல்ல, எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நான் பிரிப்பேனா என்ன? இந்துவை எனக்கு பிடிக்கும். ஓ, இது எனக்கு போதும்மா. அதாவது அம்மாவுக்கு பொண்ணு கிடைச்சிட்டாங்க, பொண்ணுக்கும் அம்மா கிடைச்சிட்டாங்க. இதுக்கு இடையில இன்னொரு ஆளு இருக்காங்களே. அப்பா. அப்பா எங்கம்மா போயிட்டாரு? அது வந்து இங்க பாருமா, நீ போய் ரெடி ஆகு போ. அப்படின்னா ஓகே அங்கிள், see you. ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பார்க்கணும். நாங்க 2 பேரும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போலான்னு இருக்கோம். இந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் வர முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு பிளஸி டாக்டரை பார்க்க போறேம்மா. அருண், இந்துவோட அப்பா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மாமா பேசுனது கேட்டேன். அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா இங்கதான் வந்திருக்காரு. நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இதுக்கு பிறகுதான் உங்க லைஃப் ஸ்டைலை மாத்திக்கணும். எல்லா ஸ்டைலையும் நான் மாத்திடுறேன். 2 பசங்களும் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இந்து கிளம்பு, டாக்டர் பார்க்க லேட் ஆயிடுச்சு. நீங்களும் என் கூட வரீங்களாப்பா? உன்னோட டாக்டரை பார்க்க நான் ஏன் வரணும்? டாக்டர் பார்க்க இல்ல, நாங்க போற வழியில வீட்டுல விட்டுடுறோம். இல்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். இப்பதானே வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்து பேசிட்டு. அம்மாக்கு நேரம் இல்ல, கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்களே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். அதெல்லாம் வேண்டாம், நாங்க வீட்டுல விட்டுடுறோம். வாங்க. நல்லா இருக்கேன். கார் இருக்கும்போது எதுக்கு ஆட்டோல போறீங்க? ஆமா வாங்க. வாங்க அம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி வாங்கப்பா. நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல தானே? அதெல்லாம் தேவையில்லை, நான் ஒத்துக்கவே மாட்டேன். வாங்க. இல்லம்மா, அது வந்து வண்டியில ஏறுங்க.
அது வந்து நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே இல்லை. அப்புறமா வரேன். சொல்ல வந்த விஷயம் என்ன? அது என்னவா இருக்கும்? நந்திதாவை தவிர வேற ஏதாவது டாக்டரை பார்த்துருக்கீங்களா? டாக்டர் ஷியாம் பிரசாத் கூட ஒரு மீட்டிங் போயிருந்தோம். இந்துக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணது டாக்டர் ஷியாம் பிரசாத் தான். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. டாக்டர் நந்திதாவும் ஷியாம் பிரசாத்தும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. இந்த பிரெக்னன்சி வேண்டான்னு சொல்றாங்க. அதுக்கு தான் டாக்டரை பார்க்க வரோமான்னு. வேணும்னு சொல்றவங்க தானே வேணும். அதுக்கு தானே டாக்டரை பார்க்க வரோம். அதுக்கு தான் உன்கிட்ட வந்தேன் பிளஸி. சரிதானே இந்து? இந்துலேக்கா, உங்களுக்கு உடல் ரீதியா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிபி வேரியேஷன் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல. சாப்பாடு நல்லா எடுத்துக்கிறீங்களா? பொதுவா நான் எப்பவுமே அதிகமா சாப்பிட மாட்டேன். சாப்பாடை பத்தி மட்டும் நீங்க கேட்கவே கேட்காதீங்க. அதுல கவனமே இல்ல. சின்ன குழந்தைய என்ன ஊட்டி விடுறதுக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு தான் இந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதிகமா சாப்பிட வேண்டாம். ஆனா சரியான நேரத்துக்கு சத்தான சாப்பாடா சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்போதும் அதை சாப்பிடணும். காய்கறிகளை எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. சரிங்க டாக்டர். மருந்து இன்ஜெக்ஷன்லாம் போடலையா? இன்ஜெக்ஷன் இப்போதைக்கு வேண்டாம். வேண்டாமா? இப்போதைக்கு மெடிசன்ஸ் தரேன். வெளியே வாங்குற மருந்தை விட நீங்க கொடுக்கிற மருந்துகள் தான் பெஸ்ட் இல்ல? அப்படிதானே? அது ஏன்? இவர் கொடுக்கறத நம்பி சாப்பிடலாம்ல. வெளியில எல்லாம் நிறைய கலப்படம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போதைக்கு மருந்துகளை நான் எழுதி தரேன். அது போதும். நீங்க வெயிட் பண்ணுங்க. நல்ல டாக்டரா இருக்காருல்ல? அதனால தானே நான் உன்னை இங்கே கூட்டு வந்தேன். இந்த ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப பிஸியான டாக்டர் இவர். வரவங்க எல்லாருமே டாக்டர் பிளெஸி எங்கன்னு தான் கேட்குறாங்க. முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்குறவங்கள மட்டும்தான் வீட்டில் பார்ப்பாரு. ஆயிரக்கணக்கான பிரெக்னன்சியை டீல் பண்ண டாக்டர் இவர். பயங்கர கைராசியானவர். உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? இந்தா. இதை நீங்க எப்படி சாப்பிடணும்னு நான் இதுல தெளிவா எழுதியிருக்கேன். அதுபடியே சாப்பிடணும். மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக சாப்பிட்றணும். புரியுதுல? டாக்டர். சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் வராம எனக்கு என் குழந்தை கிடைக்கும்ல? அதுக்காக தானே இந்த மெடிசன்ஸை சாப்பிட சொல்றேன். கேர் எடுத்துக்கிறேன். அதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன பயப்படுற? சரி, நாங்கள் கிளம்பட்டுமா? அப்புறம் அடுத்த செக்கப்பில் பார்ப்போம். வரேன் டாக்டர்.
ஓகே. தேங்க்யூ வெரி மச். இந்தா இதை வச்சுக்கோ. டேய், அட பரவாயில்ல, வச்சுக்கோ. சரி, நான் போயிட்டு வரேன். சொந்த குழந்தைய கொல்றதுக்காக ஒரு அப்பா கொடுக்கிற டாக்டர் ஃபீஸா முதல் முன்பணம் 16,000 ரூபாய். டாக்டர், ஆ, வெளியே போறேன்னு சொன்னீங்கல்ல, எப்போ போறீங்க? ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. ஆ, இதோ இப்போ வரேன். ஆ, சரி. இந்து கிட்ட நீ என்ன சொன்ன? நீ கார்லயே இரு, நான் டாக்டர்கிட்ட ஃபுட்டோட டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன். அடிக்கடி நீ என்கிட்ட காட்டுற ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அது சரியில்லடா. போர் அடிக்குது. நான் கேர் பண்றேன்னு இந்துக்கு தெரியணும்ல. அந்த கேர் போலியானதா இல்லாம உண்மையாக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குடா. அந்த குழந்தைக்காக இந்து அவ்வளோ ஆசைப்படுறா. அந்த குழந்தை பிறக்க கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா, கல்யாணம் முடிஞ்சு நிறைய வருஷம் ஆகி இந்த ஊர்ல குழந்தைங்களே இல்லாம நிறைய குடும்பங்கள் இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் எல்லாம் இங்க அதிகமாவே இருக்கு. கண்ணீரும் பிரார்த்தனையுமா தவம் பண்ற எத்தனையோ தம்பதிகள் என்னோட ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரசவத்துக்கு முன்னாடியே தான் குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிறாரு. ப்ளீஸ் டாக்டர், இனிமே எனக்கு கவுன்சிலிங்லாம் வேண்டாம். நாம தான் ஏற்கனவே இதை பத்தி பேசிட்டோம்ல. அதுக்காக தானே நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தது. இதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க கொடுத்த மருந்து பவர்ஃபுல் தானே? அந்த விஷயத்துல சந்தேகமே வேண்டாம். நான் கொடுத்த எல்லாமே எஃபெக்டிவான மெடிசன்ஸ். சாப்பிட்ட உடனே வேலையை காட்டிடும்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.